Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம டீ டைம்ல சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டீ டைமில் சாப்பிட்ற தட்டை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்நாக்ஸ் எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த தட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது நான் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஸோ தட்டை கூட இந்த கடலைப்பருப்பு முழுசாக மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு அரிசி ஊறிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ட்ரைனரில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே நம்ம ஒரு காட்டன் டவலில் போட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுருங்க. ஃபேன் கடியில் போட்டு ஆற வச்சுருங்க. இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி நமக்கு நல்லா தண்ணி இல்லாத மாதிரி வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சி நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பொடிச்சிட்டு நம்ம இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அடியில் அரிசியாக இருக்கும்போது நமக்கு தட்டை தட்டும்போது உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி மாவு நல்ல பூ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ இதுக்கு நான் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஒரு பச்சை ஸ்மெல் வரும். ஸோ அதனால் இப்போ நான் காஞ்ச மிளகா ஒரு 10-15 போல் எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு பூண்டு தோலோடு அப்படியே போட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது இது கூட ஆட் பண்ணுறதுக்கான நம்மளோட கடலைப்பருப்பும் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்தது நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்தது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு நான் இடித்து சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம அந்த மிளகாய் அரைச்சது ஆட் பண்ணதுனால இதுக்கு நல்ல கலர் வந்திருக்கு. பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாமே சம அளவு வர மாதிரி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த தட்டையை கையிலேயே தட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸோட மூடியோ இல்லை பாக்ஸையோ நீங்கள் எடுத்துட்டு நமக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தட்டையை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம கையிலேயே ஈஸியாக நான் தட்டிக்கலாம். நான் எல்லாமே கையில் தான் தட்டி போட்டேன். உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி கையிலேயே ஈஸியாக தட்டிடலாம். உங்களுக்கு நான் இப்போ கையிலையும் தட்டி காமிக்கிறேன். இப்போ நம்ம கையிலேயே ஈஸியாக தட்டுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 விரல் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைட்லேயும் சமமான திக்னஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில சமயம் நமக்கு ஓரத்தில் ரொம்ப தின்னாயிடும். அதனால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது ஓரத்தில் சீக்கிரமாக பொரிஞ்சிடும், நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் எல்லா சைட்லேயும் சமமாக இந்த மாதிரி
தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்கலாம். இது எதனால் போடுறோம் அப்படின்னா, எண்ணெயில் போடும்போது இது வந்து நல்லா பூரி மாதிரி பொரிஞ்சு வராமல் அப்படியே சமமாக இருக்கிறதுக்காக தான் இதை போடுறோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம தட்டையை இதில் போட்டு எடுத்துடலாம். ஸோ போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அதுவே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டு 2 சைட்லேயும் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 சைட்லேயும் திருப்பி போட்டாச்சு. ஸோ இது நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வருது. ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இதில் ஆட் பண்ணலை. இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வீட்டிலையே சுவையான தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். டீ டைமில் அவங்க ஏதாவது கேட்கும்போது நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.